சாவன் சொன்னா? நான் தான் பிருந்தா இப்படி ஆனதுக்கு காரணம்னு என்னைய மூச்சு விடாம வஞ்சிக்கிட்டே இருக்காக. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் மாமா. இதுக்கு மேல எனக்கு கொலைகாரி பட்டம் கொடுக்க பாக்குறாக. ஏய் ஆமாண்டி, நீ கொலைகாரிதான். விட்டிருந்தா என் தங்கச்சியை நீ கொன்றுப்ப. என்னக்கா என்னக்கா சொல்றீங்க? நானாக்கா இதுக்கெல்லாம் காரணம்? ஏய் நீதான் காரணம். என் தங்கச்சி இன்னைக்கு அந்த முடிவு எடுத்திருக்கான, அதுக்கு நீதான் காரணம். அதை விட்டு சும்மா அக்கா நோக்கான நீல கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க. நீ போய் அவகிட்ட அந்த மாதிரி பேசினால்தான் அவன் இந்த முடிவு எடுத்திருக்கா. ஏய் சும்மா நல்லவ மாதிரி அழுது நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தாத. உன் கண்ணீருக்கெல்லாம் நாங்க ஏமாற மாட்டோம். விஜி, இனி உன் வாழ்க்கையில என் தங்கச்சி தலையிட மாட்டான். அதே மாதிரி நீயும் எந்த சிச்சுவேஷன்லயும் என் தங்கச்சி விஷயத்துல தலையிட கூடாது. மீறி தலையிட்ட சும்மா இறக்கம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், கொன்றுவேன். வீரா, என்ன பேசுற? நாங்கெல்லாம் நிக்கிறோம், எங்க முன்னாடி அவளை மிரட்டுற? கொஞ்சம் அமைதியா இரு. மா நீங்க அமைதியா இருங்க. உங்க கையை கிழிச்சிட்டு படுத்திருக்கிறது ஏன் தங்கச்சிமா? இதுவே உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது இருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இன்னைக்கு பிருந்தா அந்த நிலைமையில இருக்கிறதுக்கு யார் காரணம்? இவதானே? வீரா, கொஞ்சம் பொறுமையா பேசு. பொறுமையா இருக்கணுமா? என்ன பொறுமையா இருக்கணும்? மாறா, இது என் தங்கச்சியோட விஷயம். கொதிச்சு போயிருக்க. அண்ணனுங்களுக்கு ஒண்ணுனா நீ வந்து நிக்க மாட்ட. அதுக்கு காரணமா இருக்கவங்க நீ என்ன வேணாலும் செய்வால. யோசிச்சு பாரு. கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அது வலி என்னன்னு தெரியும். நம்ம கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்ம வந்து நிப்போம். அந்த மாதிரி தான் இதுவும்.